டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தங்கள் எதிர்பார்ப்புகளை தங்களோட வளங்களை பாய்ச்சி தாங்களே முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும். அதான் தன்னிறைவான வாழ்க்கை பயணம். அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கு எண்ணத்தை திட்டமிட்டு எதையோ முயற்சி எடுத்து வெல்லுவதற்கு திட்டமிட்டிருக்கோம். நாங்கள் எப்போதும் தோற்பதற்கு சிந்திப்பது, வெற்றி அடைவதற்கே சிந்திக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய சிந்தனை, பிறர் நம்மை வாழ்த்தும்படி பணிவு கொண்டால் நல்ல பண்பாளராக வாழலாம் என்ற தலைப்பில் பிறர் போற்றும் வகையில் இசைந்து இணைந்து பணியாற்றுவதும் ஒரு வகையில் பணிவுதான் என்பதை விளக்க விரும்புகின்றேன். திரும்பவும் சொல்வேன், இது வாழ்க்கையில எல்லாரும் சந்திக்கிற முகம் கொடுக்கிற பிரச்சனை. ஆனால் இதில் நாங்கள் தவறான புரிதலை வளர்த்து கொண்டபடியால் தான் இந்த பிரச்சனை இருக்குன்றதை நான் விளங்கப்படுத்த போகிறேன். அதாவது பிறர் நம்மை வாழ்த்தும்படி பணிவு கொண்டால் நல்ல பண்பாளராக வாழலாம். பணிவு என்ற சொல், அவர் பெரியால் நான் சின்ன, அப்படி ஏன் பணிய வேணும்? இந்த உளப்பாங்கு ஒருவரிலையும் இருக்கக்கூடாது. அவரும் ஒரு உயிரி, நானும் ஒரு உயிரி, அவரும் ஒரு மனிதன், நானும் ஒரு மனிதன். அவருக்கும் இருக்க வேண்டிய ஆசாபாசங்கள் இருக்கும், எனக்கும் இருக்க வேண்டிய ஆசாபாசங்கள் இருக்கும். அப்ப பணிவு என்றாயிடுங்க, அவருக்கு அடிமையாக இருக்குதான் பணிவு என்று நாங்கள் கருத்தக்கூடாது. மேட்டர் எவருக்கண்டா, ஒரு வயதில் சிறியவனா அறிவு பெரியவரே இருக்கலாம் தானே. அறிவு பெரிய இல்லாட்டும் வயது பெரியவரை நான் மதிக்கத்தானே வேணும். அதை விட ஒரு நிறுவனம் மயப்படுத்த பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் பணியாளர்கள், அவருக்கு பெரிய ஆளோ சின்ன ஆளுங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் ஐயா எனக்கு இந்த உதவியை செய்தாங்க, அம்மா இந்த உதவியை செய்தாங்க, பணிஞ்சு போகும். அவர்களும் அதே பணிவை ஏற்றுக்கொள்ள வேணும். அவர்களும் பணிவார். ஏன் எந்த நிறுவனத்தையும் ஒரு பணியாளர் என்பவர் வாடிக்கையாளர் நலன் கருதி அவர்கள் தங்களுடைய ஸ்டேஜில் இருந்து இறங்கி வந்துதான் பணியாளர் அணைக்கணும் இல்லை வாடிக்கையாளர் அணைக்கணும் என்று அவர்களும் சிந்திப்பார். இது பொதுவாக பணிவு என்று பேசப்படும். இந்த பணிவு தன்மையை நாங்கள் தவறாக விளங்குவோமா இருந்தால், மேட்டருக்கு அடிமையாக அப்படி என்று கேவலமாக நினைச்சோம் என்றால் நாங்கள் முன்னேறவே முடியாது. அவை எமது முன்னேற்றம், பணிவு என்பது மேட்டருக்கு அடிமை என்று பொருள் அல்ல. பணிவு என்பது ஒரு பண்பாடு, ஒரு நல்ல பழக்க வழக்கம். அவை நாங்கள் அவர் அறிவில் பெரியவர் வயது சிறியவர் என்றாலும் மதிக்கத்தான் வேணும், அல்லது வயதுக்கு முதியோரையும் மதிக்கத்தான் வேணும். அறிவில் இருந்தோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியும். அவை மாற்றாரை கனம் பண்ணுதல், போற்றுதல், மதிப்பளித்தல் இல்லாமல் நாங்கள் எங்களை கொஞ்சம் குறைச்சி கொள்கிற அர்த்தம் அல்ல. நாங்கள் அவர்கள் பணிவாக அவர்களுக்கு ஏற்றவாறை செய்து போறவாக கருதி கொள்ளுங்கள். இந்த தவறான உழைப்பாக இன்றிலிருந்து விலக்கி கொள்ளுங்கள். பணிவு என்பது பிறருக்கு அடங்குதல் என்று பொருள் கொள்ளக்கூடாது, பிறருக்கு மதிப்பளித்தல் என்று கருதுங்கள். ஒன்று, பிறர் எப்போதும் எம்மை வாழ்த்துவர். பிள்ளைகள் சிறந்த பொறுப்பேற்றை பெற்றால் பெற்றோர் வாழ்த்துவர். பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றினால் மேலாளர், முதலாளியோ மேனேஜரோ வாழ்த்துவர். கெட்ட நண்பனையும் நல்ல நண்பராக மாற்றினால் மேட்டர் பெற்றோர் எம்மை வாழ்த்துவர். இப்போ என்னோட தவறான பழக்க வழக்கம் உள்ளவர் இருந்திருக்கார். அப்போ நான் இப்படி என்ன நான் செய்ய மாட்டேன், நீ இந்த பழக்க வழக்கத்தை விட்டால் தான் நான் உன்னோட சேருவேன் என்று சொல்லி அவர் உங்களை நண்பராக்க வேண்டும் என்றால் அவர் புகைப்பழக்கத்தையோ குடிப்பழக்கத்தையோ கெட்ட பழக்கத்தையோ விட்டுத்தான் ஆகும். அப்படி ஒரு சகபாடியை நீர் நல்ல மனிதராக்கினாலும் ஊருமா போட்டும். இப்படி குளிர்ச்சி ஏற்பாட்டில் நாம் முன்மாதிரியாக நின்று முன்னுக்கு நின்று செயற்படுவோம். இப்போ ஊர் சிரமதானம் வேண்டாம், நானே முன்னுக்கு செய்யணும், வாங்க என்ன நாங்கள் இப்படி செய்வோம், நீங்கள் முன்மாதிரியாக நின்று செய்து காட்டும். அவை இது நல்ல நமது செயற்பாட்டால் எவர் மகிழ்ச்சி அல்ல நிறைவு பெருமை புகழ் அடைகின்றாரோ அவர்கள் நம்மை வாழ்த்துவர். அப்போ நாங்கள் பிறர் வாழ்த்துத்தானே, பிறர் போட்டுத்தானே வாழ்வோம். அப்போ நம்மளுடைய செயல்லாம் இதில் முன்கூட்டியே அவர்கள் மனப்பதிவில் இருக்கு, அவர்கள் போற்றுகிறார்கள், வாழ்த்துகிறார். அவை எமது செயற்பாட்டால் எவர் மகிழ்ச்சி நிறைவு பெருமை புகழ் அடைகின்றாரோ அவர்கள் எம்மை வாழ்த்துவர், போற்றுவர். அதற்கு அவர்களது விருப்பினை அல்லது வழிகாட்டலை பின்பற்றி நாம் செயற்பட்டிருக்க வேண்டும். அதாவது மேட்டார் வெறுப்பறைந்து, மேட்டார் உள்ளம் என்ன சொல்லுது என்று அறிந்து,
மாற்றார் எதை பொருட்படுத்துவர், மாற்றார் எது நல்லதென்று மதிப்பளிப்பார், மாற்றார் எப்படி எங்களை கனம் பண்ணுகிறார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழல்ல அப்படி நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றி மாற்றாரோடு பணிவாகும் அவளுக்கு ஏற்றாப்போல இசைந்து பழகுவதனாலும் நாங்கள் நன்மதிப்பை பெறுகிறோம். அதே வேளை மாற்றார் போற்றோம் வாழ்த்தோம் வாழ முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.